ஒரு வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 91வது அதிகாரம் 14வது வசனம். என்னோடு கூட இணைந்து எல்லாரும் வாசியுங்கள். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he hath known my name. Amen. Hallelujah. அவன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிறபடியால். கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறவர். யாருக்கு விடுதலை கர்த்தர் கொடுக்கிறார்? அவர் மேல் வாஞ்சையாய் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுக்கிறார். அவரை நேசித்து அவர் மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் விடுதலையை அவர் கொடுக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. முழு வேதாகமத்திற்கும் மைய வசனம் என்று ஒன்று உண்டு. முழு வேதாகமத்துக்கும் அதுபோல ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் மைய வசனம் என்று ஒன்று உண்டு. அதுபோல ஒவ்வொரு வசனத்திற்கும் மைய வார்த்தைகள், கீ வேர்சஸ், கீ வேர்ட், கீ சாப்டர் என்பது உண்டு. இந்த வாக்குத்தத்தத்தினுடைய கீ வேர்ட், முக்கியமான வார்த்தை என்று சொல்லி எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் வாஞ்சை. அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு கர்த்தரிடத்திலே வாஞ்சையா இருக்கிறோமோ அவ்வளவு கர்த்தரிடத்திலே ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்க போதுமானவராய் அவர் இருக்கிறார். எவ்வளவு வாஞ்சையோ அவ்வளவு விடுதலை. ஆமென். கொஞ்சம் வாஞ்சை இருந்தா கொஞ்சம் விடுதலை. ஒரு 500 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு போய் ஒரு 5000 ரூபாய் பொருள் என்ன பண்ண முடியாது? வாங்க முடியாது. ஆக எந்த அளவு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், எந்த அளவு என்னுடைய அன்பு வாஞ்சை அவர் மீது இருக்கிறதோ அதன் பொருட்டே தான் என் வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பது சத்தியம். அல்லேலூயா. எந்த அளவு உண்மையாய் நான் கர்த்தரை நேசிக்கிறேனா? ஆகவேதான் ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொன்னார், நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து மனம் திரும்பு. ஆண்டவர் அப்படி இருக்க விரும்பல பாருங்க. நீ திரும்ப மேலே வா. எங்கிருந்து நீ விழுந்தாயோ நீ அப்படியே இருக்கணும் என்பது சாத்தியம் அல்ல. நீ அப்படியே இருக்கணும் என்பது என்னுடைய எண்ணமும் அல்ல. ஆனால் அந்த அன்பிலிருந்து நீ கீழே விழுந்து போனாய், திரும்பவும் நீ மேலே வர வேண்டும். ஏற்கனவே நீ அன்பு கூர்ந்ததை விட மேலான அன்புக்குள்ளாய் நீ வர வேண்டும். அல்லேலூயா. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள் எங்கெல்லாம் ஆண்டவருடைய காரியங்களை நாம் உபயோகிக்கிறோமோ, கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறோமோ, எல்லாவற்றிலும் அந்த ஒரு வாஞ்சையோடு கூட நாம் செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு விடுதலையை தந்து அவர் நடத்த உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், ஏன் இந்த காரியங்கள்ல நமக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல, ஏன் இதுல ஒரு தீர்வு கிடைக்கல? அதே நம்ம இப்படி யோசிக்கணும், நான் எந்த அளவுக்கு ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறேன், எந்த அளவுக்கு நான் வாஞ்சையா இருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வாஞ்சை அவருடைய கிரியைகளில வெளிப்படும், அவருடைய வார்த்தைகளில வெளிப்படும். அல்லேலூயா. அதிக வாஞ்சையா இருக்கிறவன் அதிக வார்த்தைகளை அவன் அந்த எதன் மீது வாஞ்சையா இருக்கிறானோ அதன் மீது என்ன பண்ணிக்கொண்டே இருக்கிறான்? பேசிக்கொண்டே இருக்கிறான். எதன் மீது அவன் வாஞ்சையா இருக்கிறானோ அதற்காக அதிக பிரயாசப்படுகிறவனாகவும் இருக்கிறான். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் மீது இருக்கிற வாஞ்சையிலே பெருக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரை குறித்து பேச வேண்டும், கர்த்தருக்காக பிரயாசப்பட வேண்டும். அல்லேலூயா. வந்து போகிற ஒரு விசுவாசிகளாய், அல்லேலூயா, அப்படி இருக்கவே கூடாது. ஒரு கிறிஸ்தவன் அப்படி அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த கிரைஸ்ட் இஸ் a very important. நான் கிறிஸ்தவன் என்பது அப்படி ஒரு முக்கியமான விஷயம் அல்ல. அது எல்லாருமே சொல்லிக்கலாம். கிறிஸ்துவ அறிஞ்சவன், தெரிஞ்சவன், கேள்விப்பட்டவன் அத்தனை பேருமே சொல்லலாம் நான் கிறிஸ்தவன் சொல்லி. ஆனால் இந்த கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எவன் வாழுகிறானோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். அல்லேலூயா. சரி, இந்த வாஞ்சை என்கிற வார்த்தைக்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே, ஆங்கில வேதாகமத்திலே நிறைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் உண்டு. இதில் 3 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது.
3 வார்த்தைகள். எதற்கு? வாஞ்சை என்கிற வார்த்தைக்கு. இந்த வாஞ்சை என்கிற வார்த்தையை தான் இன்றைக்கு நாம் ஆழமாய் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வாஞ்சையினாலே பூமிக்குரிய காரியங்கள் எல்லாவற்றிலும் விடுவித்து நடத்த உண்மை உள்ளவர், போதுமானவர். நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்த போதுமானவர். ஆனால் இந்த வாஞ்சை எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்க வேண்டும்? இந்த வாஞ்சையினாலே கடைசி வரைக்கும் கர்த்தர் எப்படிப்பட்ட விடுதலை கொடுக்கிறார் என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். சரி, இந்த வாஞ்சை என்பதற்கு ஆங்கில மொழிபெயர்ப்பிலே பயன்படுத்தப்பட்ட 3 வார்த்தை லவ், டிவோட்டட் அண்ட் டிலைட்டட். ஒன்ஸ் அகெயின், லவ், டிவோட்டட் அண்ட் டிலைட்டட். லவ் என்று சொன்னால் அன்பு, நேசம், பாசம். கர்த்தர் மீது வைத்திருக்கிற அன்பு, நேசம், பாசம் இவைகளை குறிக்கிறது. டிவோட்டட் அப்படின்னு சொன்னா விசுவாசம் உள்ளவன், பக்தி உள்ளவன், அர்ப்பணிக்கப்பட்டவன். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். டிவோட்டட் என்று சொன்னால் விசுவாசம் உள்ளவன், பக்தி உள்ளவன், அர்ப்பணிக்கப்பட்டவன். 3வது டிலைட்டட், மகிழ்ச்சி அடைகிறவன். அல்லேலூயா, மகிழ்ச்சி அடைகிறவன். இது அப்படியே 3ஐயும் இணைத்து பார்த்தால் இந்த வாஞ்சையினுடைய முழு சாராம்சத்தை நாம் கண்டுகொள்ள முடியும். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டவர் மீது அன்பு, நேசம், பாசம் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் கர்த்தரிடத்திலே விசுவாசம் உள்ளவர்களாக மாறி, பக்தி உள்ளவர்களாக மாறி தங்களை அர்ப்பணிக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் மகிழ்ச்சியை கொடுக்கிறார். அல்லேலூயா. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுகிறேன். எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை கர்த்தர் மீது அன்பு, நேசம், பாசத்தை காண்பித்து அவர் மேல் விசுவாசம் உள்ளவனாகி, பக்தி உள்ளவனாகி, தன்னை முழுவதுமாக கர்த்தருக்கு எந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் மகிழ்ச்சி அடைய பண்ணுகிறார். அவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை எந்த அளவு நாம் தேடுகிறோமோ அந்த அளவு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். யாரெல்லாம் அவரிடத்திலே வாஞ்சா இருக்கிறீர்களோ நிச்சயமாய் கர்த்தர் அவர்கள் யாவருக்கும் விடுதலை கொடுக்கிறார். சபையாராகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், எந்த அளவுக்கு நீங்க கர்த்தர் மீது வாஞ்சியா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் விடுதலை கொடுக்க உண்மை உள்ளவர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்க வேண்டும்? எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்க வேண்டும்? உன்னத பாட்டு 2:3 இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே நான் வாஞ்சையாய் அமருகிறேன். அதன் நிழலிலே நான் வாஞ்சையாய் அமருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. அல்லேலூயா. காட்டு மரங்கள் உண்டு, தன்னை தெய்வங்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் உண்டு. இவைகளின் மத்தியிலே உண்மையான தெய்வத்தை தேடுகிறவர்கள் அந்த உன்னதமானவருடைய நிழலிலே அவர்கள் அமர ஆண்டவர் கிருபை தருகிறார். அந்த நிழலிலே அவர் கொடுக்கிற கனி எப்படி இருக்கிறதாம்? மதுரமாய் அது இருக்கிறது. அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு வாஞ்சை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். இந்த வாஞ்சை என்கிற காரியத்திலே வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 31வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிப்போம். 31வது அதிகாரம் 30வது வசனம். வாஞ்சை, வாஞ்சை என்கிற காரியத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வாஞ்சை இருக்க வேண்டும்? இங்கே ஒருவன் வாஞ்சை எப்படி, அவனுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் என் தகப்பனுடைய வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் திருடிக் கொண்டு போகிறாய் என்று கேட்டான். இந்த சம்பவம் நாம் யாவரும் அறிந்த ஒரு சம்பவம். லாபானை விட்டு யாக்கோபு விலகி ஓடி வருகிறான். அப்பொழுது லாபான் யாக்கோபை தேடி வந்து பேசுகிற ஒரு வார்த்தை தான் இது. அவன் சொல்லுகிறான், உன் தகப்பன் வீட்டின் மேல் உள்ள வாஞ்சை, உன் தகப்பன் வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். சரிங்களா? கொஞ்சம் நல்லா கவனிக்கணும். கிட்டத்தட்ட ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரியே இது உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ லாபான் சொல்லுகிறார்,
உன் தகப்பன் வீட்டின் மேல் உள்ள வாஞ்சையினால் நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம். என்னுடைய ஒரு கேள்வி, எப்பொழுது இவனுக்கு தகப்பன் வீட்டின் மேல வாஞ்சை போனது? அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ல. வாஞ்சை வந்துடுச்சு, இப்போ ஒரு அன்பு வந்துடுச்சு, தகப்பன் வீட்டு மேல வந்துடுச்சு, நான் போனோம், இங்க இருப்பதை பார்க்கிலும் என் தகப்பன் வீட்டுக்கு போவது நலம் சொல்லி புறப்படுறது நல்லது. ஆனால் என்னுடைய ஒரு கேள்வி, எப்பொழுது தகப்பன் மேலே, தகப்பன் வீட்டின் மேலே வாஞ்சை குறைந்து போனது? இது எப்பொழுது குறைந்து போனது? என்றைக்கு தகப்பனை விட்டு இவர் வந்தாரோ அன்றைக்கு வாஞ்சை குறைந்து போனது. அல்லேலூயா. ஈசாக்கு தன் குமாரை நல்ல ஆசீர்வதித்து அனுப்புகிறார். எந்த சூழ்நிலையில? இவர் தகப்பனை ஏமாற்றின பிறகும், அதாவது தாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தகப்பனை ஏமாற்றின பிறகும். இன்றைக்கு நிறைய பேர் செய்கிற ஒரு காரியம், பூமிக்கு தலை வணங்கி, உலகத்திற்கு தலை வணங்கி, உலக மக்களுக்கு, உலக மனிதர்களுக்கு தலை வணங்கி பரம தகப்பனை ஏமாற்றுகிற தேவ பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பூமிக்குரிய தாய் என்ன சொல்லுகிறா? உன் மீது வருகிற சாபம் என் மீது வரட்டும். எப்படி சாபம் வரும்னு தெரியும், ஆனா என்ன சொல்லுகிறா? நீ இதை செய்யணும். எப்படி? நீ செய், தகப்பனை ஏமாற்று, தெய்வத்தை ஏமாற்று, உன்னை உண்டாக்கினவரை ஏமாற்று சொல்லுகிறது. இவனும் கீழ்ப்படுகிறான். ஆகிலும் பரம தகப்பனுடைய அன்பு அங்கதான் விளங்குகிறது. நீ ஏமாற்றினாலும் என்னவோ கைகளோ ஏசாவின் கைகள், சத்தமோ யாக்கோபின் சத்தம் தெரிகிறது. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுகிறார்? ஆசீர்வதித்து அனுப்புகிறார். ஏசாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் வருகிறது. இதற்கு இடையில திரும்பவும் அவன் இவனுக்கு விரோதமாய் வரும்பொழுது என்ன பண்ணுகிறார்? அதே தாய் என்ன பண்ணுகிறாங்க? நீங்க என்ன பண்ண, புறப்பட்டு போயிடுங்க, இருக்காத அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. போகும்பொழுது தகப்பன் ஆசீர்வதித்து அனுப்புறார். எவ்வளவு அன்பு உள்ளவர், எவ்வளவு உண்மை உள்ளவர் நம்முடைய தேவன்! அப்படிப்பட்டவர். சில வேளைகளில நாம் அறிந்தும் அறியாமலும் உலகத்துக்கு மனுஷர்களுக்கு இசைந்து நாம் கர்த்தரை ஏமாற்றினாலும் தேவன் இம்மட்டும் நம்மை ஆசீர்வதித்து வருவதிலே உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது அவருடைய கிருபை, அது அவருடைய அன்பு, அது ஒரு நாளும் மாறாது. சரி, இவனுக்கு தகப்பன் வீட்டின் மேல வாஞ்சை எப்பொழுது குறைந்து போனது? ஏன் குறைந்து போனது? இது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை யோசித்து பார்த்தால், இவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்ததோ, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்ததோ, இதுதான் இன்றைக்கும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. சரி, ஒரு மனிதனுக்கு என்ன தேவை? இந்த பூமியில வாழ்வதற்கு என்ன தேவை? அவனுக்கு வந்து தங்குவதற்கு ஒரு அடைக்கலம் தேவை. அடைக்கலம் ஆவதற்கு ஒரு இடம் தேவை. இவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? நேரா தகப்பன் வீட்டை விட்டு வந்த உடனே லாபான் வீட்டில் இடம் கிடைச்சிச்சு, தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன? இவனுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், லைஃப் பார்ட்னர் வேணும், தொடர்ந்து இவன் வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும். அதுவும் இவனுக்கு என்ன கிடைச்சிச்சு? கிடைச்சிச்சு. ஒன்று கிடைச்சுதா? ஒன்றுக்கு 2 கிடைச்சது, 2க்கு சப்ஸ்டியூட் 2 கிடைச்சிச்சு. ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லேலூயா. சரி, வாழ்க்கை துணை கிடைச்சிருச்சு. அதுக்கு அடுத்து என்ன? அவனுக்கு குடும்பத்தை நடத்துவதற்கு வருமானம் தேவை, வேலை தேவை. அந்த நல்ல வேலையும் அவனுக்கு அங்க லாபான் ஏற்படுத்தி கொடுக்கிறான். இந்த வாஞ்சை தகப்பனிடத்திலிருந்து போனதற்கான முக்கியமான காரணம் இந்த 3 காரணங்கள். ஒன்று, அடைக்கலம் கிடைத்து விட்டது. அடுத்தது, வாழ்க்கை கிடைத்து விட்டது, வாழ்க்கைக்கான உறுதி அவனுக்கு கிடைத்து விட்டது. அதற்கு அடுத்து அவனுக்கு வாழ்க்கையை நடத்துவதற்கான வருமானங்கள் அது கிடைத்து விட்டபடியினாலே தகப்பன் மீது அவனுக்கு வாஞ்சை இல்லாமல் போனது. எத்தனை வருடங்கள்? 20 வருடங்கள். 20 வருடங்கள். 14 வருடம் தன் மனைவிகளுக்காக, 6 வருடம் தன்னுடைய சம்பாத்தியத்திற்காக அவன் தகப்பனையே மறந்து போனதான ஒரு குமாரன். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எந்த அளவு இருக்கிறோம்? ஒருவேளை நான் யோசிக்கிறேன், இந்த 20 வருஷத்துல தகப்பனை குறித்து எங்காகிலும் இவர் பேசி இருக்கிறாரா? நெவர்.
இந்த 20 வருஷத்துல தகப்பனை குறித்து எங்கேயாகிலும் சிந்தித்து இருக்கிறாரா? இல்ல. ஐயோ, நான் என் தகப்பனை ஏமாற்றினேன், ஆனாலும் என் தகப்பன் என்னை ஆசீர்வதித்து அனுப்பினாரே, எவ்வளவு அன்பு உள்ளவர் என்று சொல்லி அவன் நினைத்து இருப்பானா? இல்லை. நன்றி கெட்ட ஒரு மகன், நன்றி கெட்ட ஒரு மகன். கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி கெட்டவர்களாக இருக்கவே கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி அறியாதவர்களாக இருக்கவே கூடாது. நன்றி மறந்தவர்களாக இருக்கவே கூடாது. ஏன்? இவனுக்கு அந்த இருப்பிடம், வாழ்க்கை மற்றும் வருமானம் கிடைத்தபடினாலே. அதே உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரு கேள்வி, ஆரம்பத்திலே நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொண்ட பொழுது இருந்த அந்த அன்பு இருக்கிறதா? நீங்கள் வந்த அந்த நாளிலே இருப்பதை விட இந்த நாளிலே கர்த்தர் உங்களை எவ்வளவோ ஆசீர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார். இங்கு வந்து இந்த சபையில வந்து வாழ்ந்தவர்கள் உண்டு, இந்த சபையில வந்து வாழ்க்கையை ஆரம்பித்தவர்கள் உண்டு. கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அழிந்து போனவர்கள் ஒருவரும் கிடையவே கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் வாழ்ந்துதான் இருக்கிறார்கள். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டுதான் இருக்கிறார்கள். அப்படி கர்த்தரிடத்தில் அடைக்கலம் புகுந்தவர்கள், கர்த்தராலே வாழ்க்கையை நிலைநிறுத்தி கொண்டவர்கள், கர்த்தராலே வாழ்க்கைக்கான ஆதாரங்களை பெற்றுக் கொண்டவர்களாகிய உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரு காரியம், உங்களுடைய வாஞ்சை எந்த அளவு இருக்கிறது? ஆரம்பத்திலே நான் கொண்டிருந்த அந்த வாஞ்சை சபையின் மீது, ஊழியக்காரரின் மீது, கர்த்தரின் மீது, சபைக்குரிய காரியங்கள் மீது எனக்கு இருந்த பொறுப்புணர்ச்சி, எனக்கு இருந்த அன்பு, எனக்கு இருந்த அந்த வைராக்கியம், கர்த்தருக்காக நான் பாராட்டின அந்த வைராக்கியம் இன்றைக்கு இருக்கிறதா? அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்களும் ஒரு யாக்கோபு, தகப்பனை மறந்து போன ஒரு யாக்கோபு, தகப்பனுடைய அன்பை மறந்து போன ஒரு யாக்கோபு, தகப்பனை ஏமாற்றின பொழுதிலும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நன்றி கெட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நியாயம் தீர்க்கும். கர்த்தருடைய சபை என்பது அதில் ஆசீர்வாதம் உண்டு, கண்டிப்பு உண்டு, அதில் சிக்ஷை உண்டு, எல்லாமே உண்டு. அல்லேலூயா. சில நேரங்களில் கர்த்தர் நம்மை சிக்ஷிக்கும் பொழுது நாம் சிந்திக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். சிக்ஷையை பரியாசம் பண்ணக்கூடாது, சிக்ஷையை ஏளனா பண்ணக்கூடாது. சரி, இவன் தான் இப்படி இருக்கிறான் அப்படின்னு பார்த்தா இன்னொரு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரூத்தின் சரித்திரம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ரூத்தின் சரித்திரம் 1:2. அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். யாக்கோபு லாபான் கிட்ட போய் இருந்து விட்டான். அங்கே ஒருவன் போனான், இங்கே முழு குடும்பமும் போய்விட்டது. அல்லேலூயா, முழு குடும்பமும் போய்விட்டது. அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களிலே தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. ஒரு பஞ்சம் வருகிறது, ஒரு சிக்ஷை வருகிறது, ஒரு வறட்சி வருகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகள் அதை நிதானித்து அறிய வேண்டும். ஏன் இந்த பஞ்சம் வந்தது, ஏன் இந்த சிக்ஷை வந்தது, எதற்காக வந்தது என்கிறதான காரியத்தை அலசி ஆராய கர்த்தருடைய பிள்ளைகள் சோம்பேறித்தனம் பரவே கூடாது. அல்லேலூயா. ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த போராட்டம்? மாறாக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பிரச்சனைகளுக்கோ சூழ்நிலைகளுக்கோ தப்பித்து ஓடிக்கொள்ள ஒரு அடைக்கலத்தை தேடுகிறார்கள். அடைக்கலம். அல்லேலூயா. அந்த அடைக்கலம் சரியான விதத்தில் இல்லை என்று சொன்னால் அது நம்மை அழித்து விடும் என்பதுதான் உண்மை. அல்லேலூயா. எனக்கு இந்த பஞ்சத்திலே எத்தனை பேர் போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஒரு குடும்பத்தை மாத்திரம் ரிஜிஸ்டர் பண்ணி இருக்குது. வேதம் ஒரு நாளும் பொய் சொல்வது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் போனாங்க தெரியல, ஆனா ஒரு குடும்பம் மாத்திரம் போய் இருக்கிறது. நான் சொல்வேன் என்று சொன்னால் எத்தனை பேர் போனார்கள் என்பது எனக்கு கவலை அல்ல, போக கூடாதவர்கள் போனபடினாலே வேதம் அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறது. போக கூடாதவர்கள் போனார்கள். அல்லேலூயா. இந்த
எலிமெலேக்கு யாரு? நகோமியுடைய கணவன். இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he was a very good die maker. ஒரு ஒரு படத்தை காண்பித்தால் அப்படியே டை எடுத்து கொடுத்துக்கிறவர். இவர் மோவாப் தேசத்தில் போன உடனே என்ன ஆயிடுச்சு? மோவாப்ல அந்நிய தெய்வங்கள் உண்டு, விக்கிரகங்கள் உண்டு. அங்கே சிலை செய்கிறவர்கள் அதிக பேர் பெற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் இவன் அதி புத்திசாலி. நீ நல்லா யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அப்பத்தின் வீடு பெத்லகேம் என்று சொன்னால் அப்பத்தின் வீடு, பெத் என்று சொன்னால் வீடு, லஹேம் என்று சொன்னால் அப்பம். அப்பத்தின் வீட்டில் அப்பம் குறைவுபடுகிறது என்று சொன்னால் ஏன் குறைவுபடுகிறது? யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், அதை அலசி ஆராய்ந்து சரி செய்ய பழக வேண்டும். இவர்கள் அதை நிதானித்து அறியக்கூடாதவர்களாய் அந்த சூழ்நிலைகளுக்கு தப்பித்து ஓட நினைத்து ஓடினவர்கள். போன உடனே இவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. என்ன? இவன் ஒரு டை மேக்கர். இவனுடைய பிள்ளைகள் அதை செய்தார்கள். ஆக அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? வேலை கிடைச்சிச்சு. அதற்கு அடுத்து என்ன? தன்னுடைய 2 மகன்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? வாழ்க்கை துணை. ரொம்ப கவனமா இருக்கணும். நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், கர்த்தர்கிட்ட வரும் பொழுது நல்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார், மேன்மேலும் ஆசீர்வதிப்பார். ஆனால் கர்த்தரை விட்டு விலகி விடுகிற காரியங்கள் ஒன்று வந்து விடாதபடி கவனமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. போனா இடம் கிடைச்சது, பிள்ளைகளுக்கான வாழ்க்கை கிடைச்சிச்சு, ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா இருக்கும். நீங்க கர்த்தரை விட்டு போகும் பொழுது ஆரம்பம் நன்றாய் இருக்கும். இந்த மோவாப் தேசத்தை குறித்து சொல்லும் பொழுது அது ஏதேன் தோட்டத்தை போல இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியா? தோட்டத்தை போல. ஏதேன் தோட்டம் அல்ல. லைக் ஈடன் பட் நாட் ஈடன். அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதேன் தோட்டத்தை போல அப்படிதான் காமிப்பான். ஆசீர்வாதம் கொடுக்கிறது போல கொடுப்பான், எல்லாம் கிடைக்கிறது போல தெரியும். ஆனால் போய் அங்கே இருந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அடுத்த பிரச்சனை. நடந்த சம்பவம் பாருங்க. இந்த நகோமி அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் என்ன பண்ணவில்லை? ஒரு முயற்சி எடுக்கவில்லை. நடந்த ஒரு காரியம், குடும்ப தலைவனை முதலாவது இழந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை விட்டு, கர்த்தர் மீது இருக்கிற வாஞ்சியை விட்டு விலகும் பொழுது நடைபெறுகிறதான சம்பவம் மரணம். என்ன? மரணம். அதாவது குடும்ப தலைவன் என்பது ரொம்பவே முக்கியம். இந்த நகோமியை நான் சொல்வேன் என்று சொன்னால் மிகவும் சபிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ என்று தான் நான் சொல்லுவேன். ஏன் என்று சொன்னால், எபிரேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவர்களுடைய பெயர்களை நிலைநாட்டக்கூடிய சந்ததி வர வேண்டும். இப்போ நான் யார் அப்படின்னு கேட்டா, நான் என்னுடைய தகப்பன் பெயரை சொல்லி நாகராஜனுடைய மகன், நான் என்ன? கதிரவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். என் பேர குழந்தையை சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க? இன்னாருடைய பேரன், இன்னாருடைய மகன் சொல்லுவாங்களா? இங்கே பார்ப்போம் என்று சொன்னால் அந்த குடும்ப தலை அழிந்து விட்டது. அதற்கு அடுத்து அந்த சந்ததி யாரு? மக்லோன், கிலியோன் 2 பேரும் மரித்து போனார்கள். என்னவா? இவங்களுடைய வம்சத்தை சொல்லக்கூடிய ஆட்களே இல்லாமல் போய்விட்டது. சரி, இவர்களுக்கு ஏதாவது பிள்ளைகள் பிறந்ததா? இல்லவே இல்லை. தொடர்ந்து மரணம், தொடர்ந்து அழிவு. என்றைக்கு வாஞ்சை குறைகிறதோ அழிவு ஆரம்பிக்கிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா நீங்க கவனித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எலிமெலேக்கு என்று சொன்னால் என் தேவன் என் ராஜா என்ற அர்த்தம். என்னவா? என் தேவன். எல்லாரும் சொல்லுமே, என்னவா? என் தேவன் என் ராஜா. நகோமி என்று சொன்னால் மகிழ்ச்சி என்று சொல்லி அர்த்தம். என்னவா? கொஞ்சம் சத்தமா தான் சொல்லுவோமே, மகிழ்ச்சி. அல்லேலூயா. என்றைக்கு தேவன் இவர்களுக்கு ராஜாவா இருந்தாரோ அது வரைக்கும் மகிழ்ச்சி இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் எல்லா காரியத்திலும் ராஜாவா இருக்கிற வரைக்கும் என்னவா? மகிழ்ச்சி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்றைக்கு ஆண்டவர் ராஜாவா இல்லை என்று சொல்லி இவர்கள் அந்நிய தேசத்தில் போய் அடைக்கலம் புகுந்தார்களோ, வேதம் சொல்லுகிறது, மக்லோன் என்று சொன்னால் வியாதி, கிலியோன் என்று சொன்னால் உபத்திரவம், பிரச்சனை. என்றைக்கு தேவன் ராஜாவா இல்லாமல் போனாரோ அன்றைக்கு இவருடைய வாழ்க்கையில மரணம் வந்தது, மகிழ்ச்சி போனது, வியாதி, உபத்திரவம், பிரச்சனை வந்தது. முழு ஆண் வர்க்கத்தையும் இழந்த ஒரு குடும்பம். அல்லேலூயா, அல்லேலூயா. போகக்கூடாதவர்கள்
போனார்கள். இதே பஞ்சத்தின் காலத்தில் வாழ்ந்தவன் தான் போவாஸ். அவன் போகவில்லையே. என்ன? அதே பெத்லகேமில் வாழ்ந்தவன் தான் போவாஸ், போகவில்லை. அவருடைய சந்ததியிலே தான் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு அவர் பிறக்கிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, யாக்கோபு தான் இப்படி, மக்லோன் தான் இப்படி, தகப்பனை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு இவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். இப்படின்னு பார்த்தா இன்னொருத்தன் இருக்கிறான். 2 சாமுவேல் 14:28. அல்லேலூயா. ஒரு பெரிய கொலையை பண்ணிட்டு அப்சலோம் என்ன பண்ணுகிறார்? இந்த இடத்தை விட்டு ஓடி போகிறார். தகப்பனுடைய முகத்தை காணாமல் அந்நிய தேசத்திலே கேசூரியில போய் 3 வருஷம் தங்கி இருக்கிறார். அதே 13:38 வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கு. என்னவா? 3 வருஷம். சரி, அந்நிய தேசத்துல இருந்துட்டாரு, தகப்பனை பார்க்கல, ஓகே, ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் தகப்பன் இருக்கிற தேசத்திலே, தகப்பன் இருக்கிற வீட்டிலே குமாரன் வருகிறார், அப்சலோம் வருகிறார். வந்து தகப்பன் இருக்கிற எருசலேமிலே தகப்பன் முகத்தை காணாமல் 2 வருடம் இருக்கிறான். 2 வருடம். எவ்வளவு வேதனையான ஒரு காரியம். அல்லேலூயா. தகப்பன் இருக்கிற வீட்டிற்கு வந்து, தகப்பன் வாசம் பண்ணுகிற இடத்திலே வந்து, தகப்பனை தரிசிக்காத, தகப்பனோடு உறவு கொள்ளாத ஒரு குமாரன் இந்த அப்சலோம். எத்தனை வருஷமா? 2 வருஷம். ஒரு வீட்டுல அப்பா இருக்கிறாரு, அம்மா இருக்கிறாரு, மகனும் இருக்கிறா. அப்பா கிட்ட பேசவே இல்லை. எப்படி இருக்கு அந்த குடும்பம்? ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்ளவே இல்லை. அது பேர் குடும்பமா? நல்லா இருக்குமா அது பார்க்க? ஆனால் இங்கே ஒருவன் தகப்பன் இருக்கிற அந்த ஸ்தலத்திலே வந்து இருக்கிறான், தகப்பனிடத்துல பேசவே இல்லை. வேதனையான ஒரு காரியம், வேதனையான ஒரு காரியம். வாஞ்சை எந்த அளவுக்கு இருக்கு? தகப்பனை விட்டு போனவன், தூர போனவன் 2 வருஷம். இன்றைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்து போகிற தேவ பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனமே, கர்த்தரோடு கூட நீங்க பேசி எத்தனை நாட்கள் ஆனது, எத்தனை மாதங்கள் ஆனது, எத்தனை வருடங்கள் ஆனது? கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு, என்ன? கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்டு, ஆண்டவர் உங்களோடு கூட முகமுகமாய் தன் சொந்த குரலில் பேசி, உங்கள் செவிகள் அதை கேட்டு எத்தனை நாட்கள் ஆனது, எத்தனை மாதங்கள் ஆனது, எத்தனை வருடங்கள் ஆனது? அல்லது கர்த்தர் உங்களோடு கூட பேசிதான் இருக்கிறாரா? அவர் என் ஆண்டவர், என் பரம தகப்பன் என்று சொன்னால் பேச வேண்டும் அல்லவா? உறவாட வேண்டும் அல்லவா? அவரை நான் பார்க்க வேண்டும் அல்லவா? அவரை நான் தரிசிக்க வேண்டும் அல்லவா? அப்படி இல்லை என்று சொன்னால், நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் என் தகப்பன் என்று சொல்லி 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 நான் என்னை ஏமாற்றிக் கொண்டு, என்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறேன். Is this true? Yes, it is true. பிரசங்கத்தை கேட்டு போகிறோம், கர்த்தர் என் கூட பேசுறாரு, அவர் சத்தத்தை கேட்டு எப்படி இருக்குதுன்னு கேட்டிருக்கிறீங்களா? அவருடைய குரல் எப்படி இருக்கும், அந்த டோன் எப்படி இருக்கும் கேட்டிருக்கிறீங்களா? இல்லை என்றைக்காவது கர்த்தர் உங்க செவி கேட்க, நீ இதை பண்ணாத, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்திருக்கிறாரா? அல்லேலூயா. வாஞ்சை இருந்தா கர்த்தர் பேசுவார். வாஞ்சை அதிகரிக்குமானால் கர்த்தர் கூட இருப்பாரு. வாஞ்சை இல்லாதிருந்தால் நீங்க எருசலேமிலே இருந்தாலும் தகப்பனை காண முடியாது. வாஞ்சை இல்லாதிருந்தால் நீங்க எருசலேமிலே கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தாலும் கர்த்தருடைய சத்தம் உங்கள் செவிகளிலே தொனிக்காது. Praise God. அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிகவும் கவனமுள்ள ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை தான். ஆனால் சரியாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும், காத்துக்கொள்ள வேண்டும். சரி, இந்த இடத்துல மீண்டும் அந்த ஆதியாகமம் 31:30 எடுத்து வாசிப்போம். மீண்டும் லாபான் கேட்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி. இப்போ இவர் எங்க இருக்கிறாரு? லாபான் வீட்டிலிருந்து புறப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு போறாரு. எல்லாம் நல்லா கவனிங்க. இந்த லாபானை சாத்தான் என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். என்ன? சாத்தான். இப்போ லாபான் இருந்த
லாபான் வீட்டில் இருந்தா பார்த்தீங்களா, அது வந்து உலகம்னு வைத்துக் கொள்வோம். என்ன உலகம்? அப்போ என்ன ஆயிடுச்சு? தகப்பன் மேல வாஞ்ச, ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு? தகப்பன் வீட்டின் மேல ஒரு வாஞ்ச, பரலோகத்து மேல ஒரு வாஞ்ச. தகப்பன் வீட்டை பரலோகம் வைத்துக் கொள்வோம். ஈசாக்க இயேசு கிறிஸ்துவை வைத்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர் தான் ஈசாக்கு. ஆக இந்த இயேசு கிறிஸ்துவை பரலோகமாகிய வீட்டிலே போய் சந்திப்பதற்கு போய் கொண்டிருக்கிறோம். உண்மைதானே? இந்த கிறிஸ்தவ ஓட்டம் எதற்கு? இயேசுவை நான் என்ன பண்ணணும்? முகமுகமாய் சந்திக்கணும். அல்லேலூயா. அப்படி சந்திக்கும் பொழுது அவர் என்னை, என் பிரியமானவனே, என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லி அவர் சொல்லணும். அல்லேலூயா. ஆகவேதான் இந்த சபை, ஆராதனை, வேத வசனம் இதெல்லாம் என்னன்னா நம்மளை அப்படியே டியூன் பண்ணி நம்மளை பரிசுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்தி அதுக்கு நேராக கொண்டு போயிட்டே இருக்குது. சரி, இப்போ அந்த லாபான் என்கிற சத்துரு, லாபான்னா யாரு? சத்துரு. லாபானுடைய வீட்டிலே இது வரைக்கும் இருந்திருக்கிறான், உலகத்தில் இருந்திருக்கிறான். இப்போ பிரயாணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, டிராவலிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்க போறதுக்கா? தகப்பன் வீடு எது? பரலோகம். தகப்பன் யாரு? இயேசு கிறிஸ்து. போகும் பொழுது இந்த சத்துருவாகிய லாபான் இவன் வந்து என்ன சொல்லுகிறான்? நீ உன் தகப்பன் வீட்டின் மேல உள்ள வாஞ்சையினால போகிறதுனா போயிடு, போ, நான் தடுக்கவே மாட்டேன். என்ன? அதுல அவன் கிளியரா இருக்கிறான். நம்ம கூட சில நேரத்தில் தடுமாற்றம் வரும். அவன் கிளியரா இருக்கான். உன் தகப்பன் வீட்டின் மேல இருக்கிற வாஞ்சையினால நீ புறப்பட்டு போகிறதானால் போகலாம், என் தெய்வங்களை ஏன் வந்து நிறுத்தினானா? போன விட்டுட்டு இருந்துக்கலாமே. சரி, அவன் அவங்க அப்பா வீட்டுக்கு போறான்ப்பா, விட்டுட்டு இருந்திருக்கலாமே. அவன் வந்து நிறுத்துவதற்கான ஒரு காரணம், என் தெய்வங்களை ஏன் திருடி கொண்டு போகிறாய்? தேவ பிள்ளைகளே, இந்த கர்த்தருடைய ஓட்டத்திலே, நித்தியத்துக்கான ஓட்டத்திலே, நித்திய ராஜ்யத்திற்கான ஓட்டத்திலே, நித்திய ஜீவனுக்கான இந்த ஓட்டத்திலே பிசாசு வந்து தடை செய்வான். எப்பொழுது அவனுடையது ஒன்று என்கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சு அவன் தைரியமா வந்து அங்க நிற்பான். அல்லேலூயா. இந்த ஓட்டத்துல அவனுக்குரியது ஒன்று என்னிடத்துல இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு உண்டானது ஒன்று என்னிடத்துல இல்லை. யாரால சொல்ல முடியும்? நம்மளால சொல்ல முடியுமா? அப்படின்னு சொன்னா அப்போ பிசாசுக்குரியது அங்க சிலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நான் வந்து என்ன பண்ணல? நான் விக்கிரகத்துல கும்பிடல. ஐயா, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டியது எதுவோ, இயேசுவை கனப்படுத்த வேண்டியது எதுவோ, இயேசுவுக்கு கொடுக்க வேண்டிய நேரம், நாட்கள் எதுவெல்லாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டுமோ அதுவெல்லாம் வேற ஒன்றுக்கு கொடுக்கப்படுமானால் அது அத்தனையும் விக்கிரகம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும், அவர் கொடுக்க வேண்டிய கணம் கொடுக்க வேண்டும், அவரையே சிந்தித்து வாழ வேண்டும், அவரையே தியானித்து வாழ வேண்டும், அவருக்காகவே ஊழியம் செய்ய வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் உலகத்தை தியானித்து, உலகத்தின் காரியங்களை தியானித்து, சபைக்கு வந்து சினிமா பார்க்க போகிற காரியங்கள், சபைக்கு வந்து நேரத்தை மற்ற மனிதர்களோடு வீணடிக்கிற காரியங்கள், கர்த்தரோடு இருக்கிற மனமகிழ்ச்சியை பார்க்கிலும் உலக மனுஷனோடு நகைக்கு, ஆசா பாசங்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, சொத்துக்களுக்கு கொடுக்கிற அத்தனையும் விக்கிரகம். அது இருக்குமானால் ஆரம்பம் நல்லா இருக்கும், போக விட்டுருவான், எண்டிங்ல வந்து உங்களை நிறுத்திடுவான். அல்லேலூயா. மோசே யாருங்க? மோசே யாரு? தேவனுடைய மனிதன். இந்த பைபிள் உருவானதற்கு ஒரு முக்கிய காரணம் மோசே. அவர் பயன்படுத்தின ஒரு விலையேறப்பட்ட பாத்திரம். அந்த பாத்திரத்தை குறித்து, அந்த மோசேயை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயின் வீட்டில் எங்கும் கர்த்தருடைய கூற்று தப்பா இருக்குமா? இருக்காதா? இருக்கவே இருக்காது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணினார். மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்ற மனுஷன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கர்த்தரால் சாட்சி பெற்றவன், கர்த்தரால் அடக்கம் பண்ணப்பட்டவன். அவனை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் நானே அவனை அடக்கம் பண்ணிடுறேன்பா. யூதாவில் 1 அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்து வாசிங்க.
மீகாவேல் குறித்து தர்கித்தான். சரி, போதும். தர்கிக்கிறதுக்கு என்ன வேலை இருக்குங்க? கர்த்தர் சாட்சி சொல்லிட்டாரு, மோசே வீட்டில் எங்க உண்மை உள்ளவர், கர்த்தரே அடக்கம் பண்ணிட்டாரு. இவ யாரை குற்றப்படுத்த வருகிறான்? தேவனையே ஒரு விதத்துல கேள்வி கேட்க வந்துட்டான். மோசேவுடைய சரீரத்தை குறித்து அவன் தர்கித்தானா. இப்போ மோசே கர்த்தர் அடக்கம் பண்ணிட்டாரு, இப்ப எதை குறிச்சு இவன் தர்கித்து இருப்பான்? எதை குறிச்சு தர்கித்து இருப்பான்? ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போயிடுச்சு. சரீரம் மண்ணோட மண்ணு. ஆண்டவர் மலையில அடக்கம் பண்ணியிருந்தாலும் அது என்ன ஆயிட்டு இருக்கும்? போயிட்டு இருக்கும். மீதி இருக்கிறது என்ன? ஆத்துமா. இந்த ஆத்துமா தான் அவனுக்கு தேவை. ஆத்துமாவை கொள்ளையாடி கொண்டு போகிறவன் பிசாசு. அவன் மோசேயினுடைய அந்த ஆத்துமாவை குறித்து எப்படி இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரலாம்? ஆண்டவருடைய கற்பலகைகளை உடைத்து விட்டான். அதற்கு அடுத்து ஆண்டவர் மலையை பார்த்து பேசுன்னு சொன்னா ஓங்கி அடித்து விட்டான். கர்த்தரே சொல்லுகிறாரு, நீங்க இந்த விஷயத்துல இஸ்ரவேல் மக்கள் முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணாதபடினால நீயும் இந்த கானானுக்குள்ள பிரவேசிக்க மாட்டேன். பூமிக்குரிய கானான சொன்னார ஒழிய பரம கானான சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கேயே பிரவேசிக்க மாட்டான்னு சொல்லிட்டீங்களே, அப்புறம் எப்படி அங்க பிரவேசிப்பான்? ரொம்ப கவனமா இருக்கு. எங்க வந்து நிக்கிறா பாத்தீங்களா? நம்ம நினைக்கிறோம் இந்த சரீர ஓட்டத்துல இங்கே நம்ம அவனை வந்து ஏமாத்திடலாம். நெவர். இமை பொழுது மறுரூபாவும் பாத்தீங்களா, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் அவனும் வந்து அங்க நிப்பான். எவ்வளவு என்ன வந்து நிப்பான்? வாஞ்ச இல்லையே இவங்க கிட்ட, தூர போயிட்டாங்களே. என்னுடையது ஒண்ணு இவங்களுக்குள்ள இருந்துட்டு தான் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க? மறிச்சிருக்கிறாங்க. எப்படி பரலோகத்துக்கு போகலாம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க நல்லா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவனுடையது ஒன்றும் இல்லை அப்படின்னா அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை, வரமாட்டான். அவனுடையது ஒன்று இருந்து கொண்டு அவன் வரக்கூடாதுன்னு நினைச்சா அதை தடுக்கவும் முடியாது, தடுக்கவும் முடியாது. அல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் சொல்லுகிறான், உன் தகப்பன் வீட்டின் மேல உள்ள வாஞ்சையினால புறப்பட்டு போகிறதனால் போகலாம், என் தெய்வங்களை எனக்குள்ளது ஒன்றும் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. அதுதான் அதோடைய அர்த்தம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில பிசாசுனுடைய காரியங்கள் ஒன்று நமக்குள்ள இராதிருக்குமானால் நித்திய ராஜ்யத்திற்கு நாம் தகுதி உள்ளவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன். இப்போ லாபான் கிட்ட கர்த்தர் வந்து சொல்லுகிறார், இவன் இப்படி புறப்பட்டு வந்துட்ட உடனே லாபானே யாக்கோபை சந்திப்பதற்கான முந்தைய இரவுல லாபான் கிட்ட கர்த்தர் வந்து சொல்லுகிறார், நீ யாக்கோபோடே நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. சொல்றாரா? என்னுடைய ஒரு கேள்வி, இங்க லாபான் கிட்ட லாபான் யாக்கோபை சந்திக்க போறான்னு கர்த்தர் தெரிஞ்சிச்சு. ஏதோ இவன் என்ன பண்ண, அவன் என்ன சொல்லுகிறான், லாபானே உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகில உங்கள் பிதாக்களின் தேவன் நேற்று ராத்திரி நீ யாக்கோபோட நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இருன்னு சொன்னபடினால அவன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். ஆண்டவன் அவனை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறார். அவன் இல்லைன்னா எப்பயும் அழிச்சிருக்க முடியும். அப்போ என்னுடைய ஒரு கேள்வி என்னன்னா, லாபான் வருவான்னு தெரியும், யாக்கோபு கிட்ட பேசுவான்னு தெரியும், அதுக்கு பேசாம ஆண்டவர் யாக்கோபு கிட்ட வந்து விக்கிரக இன்னார்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா மேட்டர் முடிச்சிட்டு இருக்குமே. அல்லேலூயா. என்ன சொல்றீங்க? லாபானை விட யாக்கோபு கர்த்தருக்கு சொந்தமானவங்க, கர்த்தருடைய சந்ததிங்க, முற்பிதாக்களுங்க. ஏன் சொல்லல அப்படின்னா அவனுக்குன்னு உரிய கடமை உண்டு, அதுல அவன் கரெக்டா இருக்கணும். அல்லேலூயா, அதுல கரெக்டா இருக்கணும். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை படைத்து ஆதாமுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு வேலை, தோட்டத்தை பண்படுத்தவும் செய்யணும், பாதுகாக்கவும் செய்யணும்.
ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, குடும்பம் என்கிற தோட்டத்தை பண்படுத்த தெரியணும். இது சரியில்லை, இன்னும் சரியில்லாமக்க கூடாது. இது ஒரே பிரச்சனையா இருக்கு, இன்னும் பிரச்சனை அதிகமாக்க கூடாது. பிரச்சனையை சரி செய்து குடும்பத்தை எப்படி சமாதானத்துக்குள்ள நடத்த முடியுமோ அப்படி நடத்த வேண்டும், அப்படி பண்படுத்த வேண்டும். அந்நிய காரியங்கள் ஒன்று உள்ளே வராதபடி, அந்நிய மனுஷர்கள் ஒன்று உள்ளே வராதபடி பாதுகாக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லும்போது ஒரு இடத்துல சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், தீயை செய் வீட்டிற்குள் பிரவேசிப்பது கிடையாது. எவ்வளவு வேற பாதுகாப்பு. உங்க வீட்டுக்குள்ள தீமை இருக்குதா, பண்படுத்த தெரியணும், பாதுகாக்க தெரியணும். ஆமென், ஹல்லேலூயா. அதை தவறுனபடினா, ஒருவேளை பண்படுத்தி பாதுகாத்து இருந்திருப்பான் என்று சொன்னால் சர்ப்பத்தினுடைய தந்திரத்தை அவன் அறிந்திருப்பான். சர்ப்பம் பிசாசு கிடையாது, சர்ப்பத்தை பிசாசு பயன்படுத்தி கொண்டான். ஒரு விலங்குல அது ஒரு விலங்கு, அவ்வளவுதான். ஆனால் அதனுடைய தந்திரம் என்ன என்பதை இவன் அறிந்தானால் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரமேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சரி, அப்போ இந்த யாக்கோபு கிட்ட ஏன் சொல்லலைன்னா அவனுடைய பொறுப்பு இருக்குது. இப்ப அங்கதான் நீ கிளம்பி வரப்பா, உனக்குள்ளது எதுவோ அதெல்லாம் நீ என்ன பண்ணணும், சரியா பேக் பண்ணி வரணும். இப்போ ரெண்டு மனவாட்டி யாரு? ஒன்னு ராகேலு, இன்னொன்னு லேயாலு. சப்ஸ்டியூட்டை விட்டுருவோம், அவங்கள பத்தி அங்க வரல, சப்ஸ்டியூட்டை விட்டுடலாம். இப்போ இந்த லேயால் இருக்காங்களே, லேயால் இவங்க வந்து யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய மனவாட்டி. சொல்லுங்க, ஆவிக்குரிய மனவாட்டி. இந்த ராகேல் இருக்காங்க பார்த்தீங்களா, உலகத்திற்குரிய ஒரு மனவாட்டி, உலகத்திற்குரிய ஒரு மனவாட்டி. நீங்க நல்லா நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா ராகேல் பெற்றெடுத்தது ரெண்டு பிள்ளை. லேயால் பெற்றெடுத்தது மொத்தம் 7. அதுல ஒண்ணு வந்து என்ன, தீனாள். சரிங்களா, தீனாள். அப்போ அவங்க முதல்ல 5 பிள்ளை பெற்றெடுக்கும் போது என்ன பண்ணுகிறாங்க, கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி என்ன பண்றாங்க, யூதாவை பெற்றெடுக்கிறாங்க. அதற்கு அடுத்து கர்த்தருக்கு ஊழியம் செய்யக்கூடியதான ஆசாரிய கூட்டமாகிய லேவி என்ன பண்ணுகிறாங்க, பெற்றெடுக்கிறாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆவிக்குரிய மனவாட்டி எப்படி இருக்க வேண்டுமா, துதிக்கிறவர்களா இருக்க வேண்டும், ஊழியம் செய்கிறவர்களா இருக்க வேண்டும். இருக்கிறோமா? ஆமென். போட்டு விட்டு போறதுக்கு பேசல. பிரயாணம் இது எதற்குரிய பிரயாணம்? நித்திய ஜீவனுக்கான பிரயாணம், நித்திய மரணத்துக்கான எச்சரிப்பு. இது இந்த டெஸ்டினேஷன் என்ன தெரியுமா, ஒன்னு இதுவா அதுவா. செலக்டிங் பீரியட்ல இருக்கிறோம். யார் யார் போவாங்க, யார் யார் போக மாட்டாங்க. ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இவனுக்கு என்ன அப்படின்னா, இந்த யாக்கோபுக்கு லேயால்னாலே பிடிக்காது. ஏன்னா இவ கூச்ச பார்வை, பிடிக்காது, பிரியமாவே இருக்க மாட்டான். ஆனால் ராகேல் என்ன அழகா இருப்பா, இனிமையா பேசுவா, இவன் கண்ணுக்கு பிரியமா இருக்கிறா. கண்ணுக்கு எதெல்லாம் பிரியமா இருக்குதோ அது அத்தனையும் உன்னை நித்திய ஜீவனுக்கு போக விடாது. ஹல்லேலூயா. எந்த வார்த்தைலாம் உனக்கு இனிமையா கேக்குதோ கர்த்தருடைய வார்த்தையை தவிர்த்து அத்தனையும் உன்னை தடுத்து நிறுத்தும், நரகத்துக்கு கொண்டு போகும். ஹல்லேலூயா. உலக பிரகாரமான மனவாட்டி விக்கிரகத்தை உடையவள். ஆவிக்கு அவ பாருங்க, அவ எப்படின்னா மறைச்சு வச்சுக்கிட்டான். யாருக்கு சொல்லல, யாக்கோபுக்கு சொல்லல, காமிக்க மாட்டா. உங்ககிட்ட என்கிட்ட விக்கிரகம் இருக்குதுன்னு காமிக்க மாட்டா. உன்னை நான் விக்கிரகத்துக்குள்ள நடத்துறேன்னு சொல்ல மாட்டா. சொல்லாம நடத்திட்டே இருப்பா. உன்னால அந்த குறிப்பிட்ட டைமுக்கு போகாம இருக்க முடியுமா? குறிப்பிட்ட நபரிடத்துல பேசாம இருக்க முடியுமா? இந்த குறிப்பிட்ட இந்த தியேட்டருக்கு போகாம இருக்க முடியுமா? குறிப்பிட்ட இந்த பழக்கத்தை உன்னால விட முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நினைக்கிறேன் இவருக்கு வந்து லேயால்னா பிடிக்காது. பார்த்தீங்களா, கிளம்பும் போது அவர் என்ன பண்ணியிருப்பாரு, போய் நீ என்ன கட்டை எல்லாம் தீர்த்தியா, பேக்கிங்ல கட்டை பண்ணியா? ஏன்னா ஆவாது. பார்த்தீங்களா, எதையாவது ஒன்று குடைஞ்சிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. குடைச்சல் நல்லது. சொல்லுங்க, குடைச்சல் நல்லது. பாஸ்டர் என்ன திட்டுறது நல்லது. ஹல்லேலூயா. பாஸ்டர் என்ன குடைஞ்சா நல்லது.
ஹalleluya. அப்படியே ராகேல் கிட்ட வராரு. என்னம்மா ரெடி ஆயிட்டியா? ஓகே 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 போலாமா. அட பாவி, அங்கதான் விக்கிரகமே இருக்குது, ஆட்டோபாமே அங்கதான் இருக்குது. எப்ப வெடிக்கும்? நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டும் பிரயாணப்பட்டு கிளம்புது. ஆவிக்குரிய மனவாட்டி கிளம்புது, உலக பிரகாரமான மனவாட்டி கிளம்புது. ரெண்டு கிளம்பும் பொழுது நடுவுல சத்துரு வந்து நிக்கிறான். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய பிள்ளைகளை பெற்றெடுத்த லேயாள் தகப்பன் வீட்டில் யாக்கோபோடு கூட பிரவேசித்தாள். ஆனால் விக்கிரகத்தை ஒளித்து வைத்துக் கொண்ட ராகேல் எப்ராத்தா என்னும் பெத்லகேம் கிட்ட வர கொஞ்சம் சமீபத்தில், எங்கங்க நித்திய ஜீவனுக்கு போயிடலான்னு நினைச்சிட்டே இருந்தா பாருங்க. இந்த விக்கிரகத்தை வச்சுக்கிட்டே நான் இதை பண்ணிக்கிட்டே பரலோகத்துக்கு போயிடலாம், நான் இந்த குற்றத்தை வச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம் போயிடலாம், இந்த தவறை செஞ்சுட்டே போயிடலாம், பாஸ்டரை ஏமாத்திட்டே போயிடலாம், சபையை ஏமாத்திட்டு போயிடலாம், விசுவாசியை ஏமாத்திட்டு போயிடலாம். பிசாசை ஏமாற்ற முடியாது, லாபானை ஏமாற்ற முடியாது. உனக்குள்ள விக்கிரகம் இருக்கும் அப்படின்னா அவன் அழகா ஸ்கேன் பண்ணிடுவான். எப்ராத்தா என்னும் பெத்லகேம், அப்பத்தின் வீடாகிய பெத்லகேம், தகப்பனின் வீடாகிய பெத்லகேம், நித்திய ஜீவன் என்கிற பெத்லகேமுக்கு கொஞ்ச தூரம் இருக்கும்போது, ஹalleluya ஹalleluya, இந்த மரணத்துக்கு பிறகு ஒரு ரட்சிப்பின் அனுபவமே கிடையாது. இந்த சரீர மரணத்துக்கு பிறகு மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பே கிடையாது. ரொம்ப கவனமா இருக்க வேண்டும். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லும்போது இப்படியே சொல்லுகிறார், அந்நாட்களில் அநேகர் வந்து உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோம், அதிசயங்களை செய்தோம், தீர்க்க தரிசனம் உரைத்தோம், இப்படியெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ அவர் என்ன சொல்லுவாரா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரரே, நான் உங்களை அறியேன். அது ஏதோ ஒரு ஓமையை சொல்லிட்டா நம்ம நினைக்கிறோம். நெவர். அது எங்க நடக்கிற விஷயம் தெரியுங்களா? நல்லா உற்று கவனித்து பார்ப்பீங்கன்னு சொன்னா வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. என்ன? வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. யார் அற்புதம் செய்வா? யார் அதிசயம் செய்வா? யார் தீர்க்க தரிசனம் உரைப்பா? கர்த்தருடைய ஊழியக்காரங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறவங்க. அவங்களுக்கே அங்க அவ்வளோ டைட் அப்படின்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இடத்த சூடாக்கிட்டு போற நம்மலாம் ஏமாத்துறோம். ஹல்லேலூயா. சபையை நிரப்ப நம்ம வரக்கூடாது. ஹல்லேலூயா. ஏதோ நான் வந்ததுனால சபை நிரம்பிடுச்சு அப்படி கிடையாது. ஆவிக்குரிய ஒரு மனவாட்டியான ஒரு ஓட்டமா என்னுடைய ஓட்டம் இருக்க வேண்டும். அங்கே யாருக்கு மனம் திரும்புதலுக்கான வாய்ப்பே கிடையாது. மரணத்திற்கு பின் மனம் திரும்புதல் கிடையவே கிடையாது. இன்றே ரட்சணிய நாள். வசனம் அதுதான் சொல்லும், இன்றே ரட்சணிய நாள். அல்லேலூயா. அவர் மீது வாஞ்சை சரியா இருந்தபடினாலே யாக்கோபு லேயாள் தகப்பன் வீட்டிற்குள்ள தகப்பனை சந்திக்க பிரவேசித்தார்கள். அவர்கள் உலகம் என்கிற லாபானுடைய பிடிக்கு விடுவிக்கப்பட்டு ஈசாக்கு என்கிறதான தேவ ராஜ்யத்திலே பரலோகத்திலே சேருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? இந்த நாளிலே நம்முடைய வாஞ்சையை ஒரு ஜஸ்டிஃபை பண்ணி பார்ப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் விடுவிப்பேன். இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் பிரயாணத்தில் ஏனோ தானன் ஓடிட முடியாது.